இன்னைக்கு பிக் பாஸோட 4 ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துட்டு காம்படிஷனா யார பார்க்குறீங்க? இவர் என் லிஸ்ட்லயே இல்ல அப்படிங்கிற ஒரு டாஸ்க் பிக் பாஸ் வைக்கிறாரு. அதுல வந்து நெறைய பேர் வந்து ரம்யா அவர்கள சொல்றாங்க. சில பேர் வந்து வியன்னாவ சொல்றாங்க. அதாவது ரம்யா வந்து வியன்னாவ சொன்னாங்க. நெறைய பேர் கனியையும் சொல்றாங்க. இவங்க எங்க லிஸ்ட்லயே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அந்த டாஸ்க் தான் இன்னைக்கு ஓடுது மெயின் பிரதானமா. அப்புறம் ப்ரோமோ 2லயும் அதேதான். கனி வந்து கம்ருதீன வந்து என் லிஸ்ட்லயே இல்ல. இவர் வந்து பெண்களின் காவலரா தன்னை காமிச்சுக்கிறாரு. ஹீரோ மெட்டீரியலா காமிச்சுக்கிறாரு. ஆனா என்ன பொறுத்தவரையிலும் கம்ருதீன் வந்து ஒரு காமெடியன் தான் அப்படின்னு சொல்லி கனி சொல்றாங்க. வைஸ் வர்சா கம்ருதீனும் கனியை தான் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியும் பார்க்க முடிஞ்சுது. ப்ரோமோ 3ல வந்துட்டு எஃப்ஜே, வினோத் அண்ட் விகாஸ் விக்ரம் வந்து பார்வதியை பத்தி பேசுறாங்க. இந்த பார்வதி வந்துட்டு ஒருத்தர் கூடயே கிளிங் பண்ணிக்கிறது, அவங்க அவங்கள அனுப்பி வைக்கிற வைக்கும். ஏன்னா திவாகர் ஆல்ரெடி போயிட்டார் இல்லையா, அதனால அவரை இப்போ அனுப்பிச்சு வச்சாச்சு. இப்போ அடுத்தது யாருன்னு தேடிட்டு இருக்காங்க. அவங்க கூட கிளிம் பண்ணிப்பாங்க. அதில் வந்து கம்ருதீன் வந்து கொஞ்சம் உஷாராயிட்டாரு. கம்ருதீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்வதி கிட்டேருந்து விலக ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற துணியில் வந்துட்டு எஃப்ஜே அவர்கள் வினோத்டையும் விகல்ஸ் விக்ரம்ட்டையும் பேசுகிறாரு. விகல்ஸ் விக்ரமும் வந்து இனி அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் ப்ரோமோ 4ல் வந்துட்டு ஓப்பன் நாமினேஷன் அங்கங்கே, அதாவது இது என்ன சொல்லுது, கேஷுவல் நாமினேஷன். ஓப்பன் நாமினேஷனுங்கிறத காட்டிலையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே எங்கே இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறது. அவரை எங்கேயாவது நடந்துட்டு இருக்கும்போது விகல்ஸ் விக்ரம் நீங்கள் உங்களோட நாமினேஷன் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேஷுவல் நாமினேஷன் மாதிரி இந்த புதுசாக ஒரு அப்ரோச்சை பிக் பாஸ் கையாண்டிருக்காரு. அதில் வந்துட்டு மெயினாக வந்து விகல்ஸ் விக்ரமோடது வந்து கொஞ்சம் நோட்டபுளாக இருந்தது. அவர் என்ன சொல்கிறாருனாக்க, பிரஜன் அண்ட் சாண்ட்ரா பேரை சொல்கிறாரு நாமினேஷனுக்கு. மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து எமோஷனல் சப்போர்ட்டுங்கிறதே ஒன்று கிடையாது, நாங்களாவே தான் வரணும். ஆனால் பிரஜன் அண்ட் சாண்ட்ராக்கு வந்து அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. 2 பேரும் தன்னை வந்து ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணிக்கிற அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அவங்கள நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு விகல்ஸ் விக்ரம் சொல்கிறாங்க. சில பேர் வந்துட்டு கனி அவர்களை, சில பேர் பார்வதி, அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இதில் நோட்டபுளாக இருந்தது விகல்ஸ் விக்ரம். இதில் வந்து நாமினேஷன் இன்னைக்கு வராமல் இருந்தது வந்துட்டு ஐ திங்க் வியன்னா அண்ட் அரோரா 2 பேருமே வந்து நாமினேஷனுக்கு வரல. அரோரா இந்த வாரமும் தப்பிச்சிட்டாங்க, வியன்னாவும் வரலை. மித்த ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டு கானா வினோத்லேருந்து கம்ருதீன்லேருந்து எல்லாருமே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்வதி, பிரஜன், சாண்ட்ரா, அமித், திவ்யா, கணேஷ் அத்தனை பேருமே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் கேப்டன் தான் எஃப்ஜே. அவர் ஆப்வியஸாக வந்திருக்க முடியாது. ஸோ பார்ப்போம் எப்படி போகுது, என்ன மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த வாரம் நகருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வாரம் டாஸ்க்கும் ஒன்றும் அறிவிக்கலை, மெயின் டாஸ்க்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.